வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா, மொத்தமே ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடின 2024 மாடலு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் டிவிஎஸ் ரைடர் 125 தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 95% மேலே இருக்குது. ஃப்ரண்ட் மர்க்கார்ட்லாம் பாருங்கள், எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. வைசர்லாம் பாருங்கள், ஹெட்லைட் டூமு எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. கஸ்டமர் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவாக அட்வான்ஸ் நம்பர் வாங்கியிருக்காரு, TN60BX 9091 அப்படின்னு சொல்லிட்டு. டேங்க்லேயுமே பாருங்கள், டேங்கில் வர ஸ்கூப்பாக இருக்கட்டும், டேங்க் பீஸாக இருக்கட்டும், எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. அருமையாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த கம்பெனிலேருந்து வந்து அந்த ஸ்டிக்கர் மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் கூட இன்னும் கிளிக்கலை, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கு இன்னும் வண்டி. என்ஜின் ரூம்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. கீழே வர இன்ஜின் கார்டை பாருங்கள். எங்கே ஸ்பீடு பிரேக்கர் வீட்டில் ஏற்றுற போது இறக்குற போது நிலப்படியில் வச்சா கூட சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆகும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பம்பர்லாம் பாருங்கள், சைடில் எங்கேயாவது ஏதாவது உடச்சிருந்தா கூட இந்த சின்ன கொஞ்சம் ஒரு இடத்துல ஒட்டி இருக்கு ஏதோ அழுக்கு மாதிரி. மற்றபடி எதுவுமே கிடையாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அலாய்வுலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கியர் கார்டு மட்டும் பார்த்தீங்களாக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்களாக்கும் பின்பக்கத்தில் நம்ம நார்மலாக ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரிலே இருக்கிற மாதிரி வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணியிருக்காரு. நம்ம அதை வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி பின்னாடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட் டோர்லாம் பாருங்கள், எதுவும் உடையில வைக்கல, செய்யலை, சூப்பராக இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்களாக்கும் கம்பெனிலேருந்து வந்தது தான். டேங்க் கவர் மட்டும் எக்ஸ்ட்ரா இதில் அவங்க போட்டிருக்காங்க. வால் பீஸ்லாம் பாருங்கள், டெயில் பீஸ்லாம் எதுவும் உடையில செய்யலை. ரேஞ்ச் லைட் அசம்பிளி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. செயின்ஸ் பாக்கெட்லாம் அப்படியே இருக்குது புதுசாக, நீங்கள் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் கூட ரஸ்ட் ஏறல, ஸ்ப்ரே மட்டும் அடிச்சா போதும். லைட்டாக ஆல்வேஸ் அடிச்சுட்டா இருக்குது, இருந்தாலும் மேலே லைட்டாக ஒரு கோட் அடிச்சுக்கிறது நல்லது எப்பயுமே. ரியர் டயர் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே இருக்குது. சைலன்சர்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. எங்கேயுமே சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. ரைட் சைடு டோருமே நல்லா இருக்குது, எங்கேயும் உடையில தேயில. டேங்கை பாருங்கள், ரைட் சைடில் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. டேங்க் ஸ்கூப்புமே பார்த்துக்கோங்க, ஜீரூமாக இருக்கட்டும், எல்லாமே அருமையாக இருக்குது. சில நேரங்களில் சென்டர் ஸ்டாண்டு கூட பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கரில் ஒருத்தரும் போது கூட இருக்கும், எந்த இதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. புது வண்டி மனைக்கு இருக்குது. 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்கானா, ஆனால் சூப்பராக இருக்குது. பிரேக் எல்லாமே பார்த்தீங்களா, டிஸ்க் பிரேக்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. கிலோமீட்டர் பார்த்தீங்களாக்கும் 1999 கிலோமீட்டர். கரெக்டாக 2000 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கு. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஜென்யூனாக வச்சு வச்சிருக்காரு கஸ்டமர். ஒரே ஓனர் தான், ரெடி கேஸ் வண்டி. எனக்கு மைலேஜ் வேணும், அதோட பார்த்தீங்களா கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் பிக்கப்பும் எனக்கு பார்த்தீங்களாக்கும் நல்லா இருக்கணும். ஓரளவுக்கு ஸ்பேர்ஸ்லாம் பார்த்தீங்களாக்கும் அவைலபிலிட்டி நல்லா இருக்கணும். அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க இந்த வண்டியை வந்து என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேங்கில் ஸ்கூப் வச்சுருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு மினி அப்பாச்சி மாதிரி இருக்கும். எல்இடியில் பார்த்தீங்களாக்கும் டிஜிட்டல் மீட்ரு எல்லாமே வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் எல்இடி அந்த டூமே பார்த்தீங்களாக்கும் ஒரு அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அலாய்வில் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். மொத்தமே பார்த்தீங்களா இந்த 2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த 2000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 89,000 ரூபா அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.